கைஸ் இப்ப நான் நிக்கிற இடம் உங்களுக்கே தெரியும். சென்னை ஜிஎஸ்டியினுடைய சிங்கப்பெருமாள் கோவில் உங்களுக்கு பக்கத்துல தாங்க நிக்கிறேன். ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து சரியா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் SCC அப்படின்ற ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.2 ஏக்கர் டெவலப்மெண்ட்ல 35 பிளாட்ஸ்க்கு மேலங்க சேல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த பிளாட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம சைட்டுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் சிங்கப்பெருமாள் கோவில்ல SP சிட்டி அப்படின்ற ஒரு பெரிய சைட்டை லான்ச் பண்ணிருக்கிறாங்க. இந்த சைட்ல நீங்க ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னா, இந்த சைட்ல 24 அடி 30 அடி பிளாக் டாப் ரோடு ரொம்பவுமே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இது கேட்டட் கம்யூனிட்டி இவங்க பிளான் பண்ணிருக்கிறதுனால ஃபுல்லி காம்பவுண்டட் வால், அது மட்டும் இல்லாம CCTV உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட், EB ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாம அவென்யூ ட்ரீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இந்த சைட்டுக்குள்ள இருக்குங்க. இதையும் தாண்டி 25 ஃபீட்ல நல்ல பியூரான குடிக்கிற தண்ணியுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சைட்ல பிரீமியமான லொகேஷன்ல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சைட்டுக்கு வந்து டைரக்டா ஒரு சைட் விசிட்டை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு வீட்டு மனையை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து டிசிஷனை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அஜ்மல், சென்னை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ப்ராஜெக்ட் வந்து மெகா டவுன்ஷிப்ல சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் அப்படின்றது வந்து நிறைய தடவை நம்ம நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் அப்படின்னு இருந்தாலும், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வியூவர்ஸ்க்காக ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ, உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். கம்பெனி நேம் வந்து ஸ்டார் எலைட் ஹோம்ஸ். ஓகே சார், ஓகே. நம்ம வந்து 10 இயர்ஸா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். மெயினா வந்து ECR, OMR எல்லா சரௌண்டிங்லயும் நமக்கு வந்து ஒரு 20+ ப்ராஜெக்ட்ஸ் மேல முடிச்சிருக்கோம். ஓகே சார், ஓகே. நான் என்னோட பேர் வந்து மணிகண்டன். ஓகே நான் சார். வந்து பிசினஸ் ஹெட்டா இருக்கேன். ஓகே இப்போ சார். வந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல நம்ம ஒரு பிரீமியமா ஒரு சைட் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. GSTயும் இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர். ஓகே சார், ஓகே. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எவ்வளவு ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கீங்க? இது 1.2 ஏக்கர்ஸ் டோட்டல். ஓகே சார், சோ ஓகே. 35 பிளாட்ஸ் இருக்குது. 1.2 ஏக்கர்ல 35 பிளாட் வந்து சேல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? 35 காம்பாக்ட் பிளாட்டா நம்ம கொடுப்போம். சூப்பர் சார், ஓகே, வந்து ஓகே. பட்ஜெட் பிளாட்ஸ் தான். ஓகே சார், ஓகே. சோ மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல சார் பிளாட் அவைலபிள் இருக்கு? மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? மேக்ஸிமம் 2800 ஸ்கொயர். மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஆமா. சரி, ஓகே சார். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் உடனே இங்க வீடு கட்டி குடியேறி வர்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ரீலோகேட் ஆகுற அப்படின்ற ஒரு ஃபீல் தானே வரும். ஸோ அவங்க இங்க உடனே வீடு கட்டி குடியேறி வரணும் அப்படின்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல என்ன அப்ரூவல் அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? இப்போ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து DTCP ரெரா அப்ரூவல். DTCP ரெரா அப்ரூவல் பக்காவா வாங்கி வச்சு ரெரா நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஓகே சார். இன்னைக்கு வந்து பிளாட்டை புக் பண்ணா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்றீங்க. சரி, ஓகே சார், ஓகே. சரி, ஓகே சார். 1.2 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கிற இந்த SP சிட்டி சைட்டை வந்து நீங்க சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம 30 அடி 24 அடியில பிளாக் டாப் நல்ல குவாலிட்டியா. ஓகே சார், ஓகே. அதே மாதிரி ஃபுல்லி நீ சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா சுத்தி காம்பவுண்ட் வால். ஆமா சார், கேட்டட் கம்யூனிட்டி. ஆமா, ஓகே. ஸோ நம்ம இதுக்கு பாதுகாப்பா CCTV கேமரா கொடுத்துருக்கோம். ஓகே. அவென்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஓகே சார். அதுவும் EB கனெக்டும். ஓகே சார், ஓகே. அது போக நமக்கு வந்து சோலார் லைட்ஸ் எல்லாமே குவாலிட்டியா. ஓகே. நம்ம பேசிக்கா ஒரு உள்ள வீடு கட்டி வாழ்றதுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம சைட்ல. சூப்பர் சார், சூப்பர், ஓகே. சரி, ஓகே சார். ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு? லைக் வந்து ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வெளியில போயிட்டு உடனே வீட்டுக்கு வர மாதிரி ஒரு 10 நிமிஷம் டிராவல், ரோட் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ நீங்க சைட்டுக்கு நீங்க வரும்போது நீங்களே பாத்திருப்பீங்க. ஆமா. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் GST. ஆமா சார், கரெக்டா இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல GST. ஓகே. ஓகேங்களா? சோ சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1.5 கிலோமீட்டர். ஓகே. இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ஓகே. இங்க இருந்து கிளாம்பாக்கம் போனீங்கன்னா இங்க இருந்து 15 மினிட்ஸ் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. சோ நமக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா GSTனாலே தெரியும். ஆமா. GSTனாலே உங்களுக்கு மெயின் எல்லா சைடுல இங்கிட்டு பாத்தீங்கன்னா உரகடம் பைபாஸ் இருக்கு. ஆமா. உங்களுக்கு சுத்தி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, வேலை பாக்குறவங்க எல்லா இடத்துக்குமே வசதியான இடம் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில். ஓகேங்களா? சோ இங்க இருந்து நம்ம ஸ்கூல் பாத்தீங்கன்னா SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஓகே. SRM யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் மகேந்திரா வேர்ல்டு ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல. அடுத்து வித்யா மந்திர் ஸ்கூல். GSTல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதோட கனெக்டிவிட்டி எல்லாமே இங்க இருந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே சார், ஓகே. சரி, ஓகே சார். கிளைண்ட்டுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேட் என்ன கொடுக்குறீங்க? எங்களுக்கு ஏத்த மாதிரி ரேட் கொடுக்குறீங்களா? அது ஒண்ணு.
இன்னொரு விஷயம், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஆஃபர் ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க வாங்குவோம் அப்படின்ற பட்சத்துல இங்க என்ன ரேட்டு, என்ன ஆஃபர்ல கொடுக்குறீங்க? இங்க ரேட்டுன்னு பார்த்தா அதான் சார் மெயின் நம்ம பெரிய விஷயமா எந்த கம்பெனியும் குடுக்காதத நம்ம எஸ்பிசிட்ல குடுக்குறோம். ஓகே, ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா வந்து இங்க மார்க்கெட் பிரைஸ் நீங்களே விசாரிச்சு பார்த்தா தெரியும். 3999 ஓகே, ஓகேங்களா? ஓகே, அத வந்து 3599க்கு நம்ம வந்து இப்ப பிரீமியமா லான்ச் பிரைஸா குடுக்குறோம். ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுல மெயின் இன்னொரு என்ன பெரிய அடிஷனல் ஆஃபர் அப்டின்னா, வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ற 10 கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி குடுப்போம். ஓ, ஃபர்ஸ்ட் புக் பண்ற எல்லா 10 கஸ்டமருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்களே ஃப்ரீயா பண்ணி ஆமா, கொடுத்துருங்க. நம்மளே ஃப்ரீயா பண்ணி குடுப்போம். சூப்பர் அதோட சார். வொர்த் ஓகே, வந்து 2 லேக்ஸ். ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஓகே, அது மாதிரி இங்க எல்லாம் பட்ஜெட் பிளாட்ஸ் தான். நீங்க ஓகே. வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ட வந்து 25 லேக்ஸ்ல வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட முடிச்சிடலாம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே, நீங்க ஓகே, 25 லாக்ஸ் குடுத்தா போதும் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் இன்க்ளூசிவா ஓகே, ஓகே எல்லாமே சார். பட்ஜெட் பிளாட் தான். ஓகே சார், ஓகே, ஓகேங்களா? ஸோ ஓகே, பிரைஸ் வந்து நமக்கு காம்பாக்ட்டான ஓகே, ஓகே சார், ஓகே. அதான் சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் பிரைஸ் வந்து 4000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா எஸ்பி சிட்டில 3599 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க கொடுக்குறீங்க. ஆமா. அதுவும் ஃபர்ஸ்ட் புக் பண்ற 10 கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃப்ரீயா பண்ணி ஃப்ரீயா கொடுத்துறீங்க. ஆமா. அப்படி பார்க்கும்போது 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஓவராலா ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 25 லேக்ஸ்ல பண்ணி கொடுத்துருங்க இல்லையா? கண்டிப்பா. சூப்பர் சார். இந்த ஆஃபருமே வந்து உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கு. ஆமா. இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா சார், ஒரு கிளைண்டாவே நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. ம். நான் ஏன் ஸ்டார் எலைட் ஹோம்ஸ்ல அதுவும் இந்த எஸ்பி சிட்டில இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இங்க ஏன் நீங்க இடம் வாங்கி போடணும்னா, ம். இன்னும் நீங்க பக்கத்துல நியர்பை பாத்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு Zoho, ஓகே, ஐடி கம்பெனி Zoho ஓகே, இருக்கு, Infosys இருக்கு, ஓகே, Capgemini இருக்கு, ஓகே. Mahindra World City உங்களுக்கு தெரியும். இங்க 10 மினிட்ஸ் தான். ஆமா, ஆமா. டிமார்ட் பக்கத்துல இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு ஒரகடம் பைபாஸ்ல இந்த சைடு ஒரகடத்துல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே சூட்டபிள் ஏரியா இது. ஓகே, மெயின் வந்து ஜிஎஸ்டி. ஓகே. ஜிஎஸ்டியோட கனெக்டிவிட்டி எங்க இருந்தாலுமே அதோட மார்க்கெட் பிரைஸ் இன்னும் ஹை ஆயிட்டு தான் போகும். ஆமா, ஆமா. ஓகேங்களா? இப்ப ப்ரொபோசல் மெட்ரோ வேற குடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, சோ அதுவும் வந்துருச்சுன்னா இன்னும் பிரைஸோட அப்ரிசியேஷன் 2 இயர்ஸ்ல எங்கேயோ போயிடும். ஓகே, ஓகே, ஓகேங்களா? சோ இங்க வாங்கி போட்டீங்கன்னா 2 இயர்ஸ்ல கண்டிப்பா அடுத்துக்கான குரோத் இருக்கும். ஓகே, இப்ப வந்து இதுக்கான இது என்னன்னா, தாம்பரத்துல நம்ம இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்போம். ஓகே. ஆனா தாம்பரத்துல மிஸ் பண்ணிருப்போம். ஆமா. தாம்பரத்துல மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து சிங்கப்பெருமாள் கோயில் அடுத்த தாம்பரமா மாறிட்டு வருது. ஓகே, ஏன் அப்டின்னா, அத சுத்தி அதுக்கான இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் உங்களுக்கு இருக்கு. மஹிந்திரா ஓகே. யுனிவர்சிட்டில இருந்து இது எல்லாம் வந்துருச்சுன்னா, ஓகே, உங்களுக்கு அடுத்த தாம்பரமா இது சிங்கப்பெருமாள் கோயில் மாறிடும். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல நீங்க இடம் வாங்கி போட்டீங்கன்னா 100% உங்களுக்கு 2 இயர்ஸ்ல அவ்வளவு குரோத் இருக்கு. ஃபியூச்சர் குரோத் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா சார். இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஓகே. அதான் மக்களே, சாரு சொன்ன மாதிரி இங்க ஏன் இடம் வாங்கி போடணும் அப்படின்ற விஷயத்த அவரே வந்து ஓப்பனா ரிவீல் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ அதனால நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நாங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்ட்டா, சாரோட நம்பரை டைரக்டா ஸ்கிரீன்ல குடுக்குறேன். நீங்க டைரக்டா கால் பண்ணி அவர்கிட்ட நீங்க பேசிட்டு, டைரக்டா உங்களோட சைட் விசிட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான கனவு வீட்டு மனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபர்லயே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜ்மல். டாடா, பாய் பாய்.